சிதம்பரம் நகரில் போக்குவரத்து நெரிசலை குறைக்க 20 கோடி ரூபாய் செலவில் புதிய இணைப்பு சாலை அமைக்கப்படும் என்றும், அரிசி பெரியான்குப்பத்தில் புதிய உண்டு உறைவிட பழங்குடியினர் பள்ளி தொடங்கப்படும் என்றும், சிறப்பு திட்ட பயன்கள் கிடைக்க ஸ்ரீமுஷ்ணம் வட்டம் காவிரி டெல்டா பகுதியாக அறிவிக்கப்படும் என்றும், வீராணம் ஏரி பகுதியில் ரூபாய் 10 கோடி செலவில் ஏரி தூர்வாரும் பணிகளும், சுற்றுலா மேம்பாட்டு பணிகளும் மேற்கொள்ளப்படும் என்றும், கூடு வெளிச்சாவடியில் புதிய திறன் மேம்பாட்டு நிலையமும், தொழிற்பேட்டையும் தொடங்கப்படும் என்றும் அறிவித்தார். மேலும் ஒரு சிறப்பு அறிவிப்பு என்று கூறி மக்களின் நீண்ட நாள் கோரிக்கையை நிறைவேற்றினார். கடலூர், குறிஞ்சிப்பாடி மற்றும் பண்ருட்டி பகுதிகளில் வாழும் மகளிருக்கு வேலைவாய்ப்புகளை அளிக்கும் வகையில் குறிஞ்சிப்பாடி அருகில் இருக்கும் கொடுக்கன்பாளையத்தில் அப்பகுதிகளில் வாழக்கூடிய 12,000 மகளிருக்கு வேலைவாய்ப்பு அளிக்கும் வகையில் 150 ஏக்கர் பரப்பளவில் தோல் அல்லாத காலணி மற்றும் காலணிகளுக்கான உதிரி பாகங்கள் உற்பத்திக்கான பெரும் தொழில் பூங்கா 75 கோடி ரூபாய் செலவில் அமைக்கப்படும் என்று முதலமைச்சர் அறிவிப்பு வெளியிட்டார்.